ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டயட் சூப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு பரங்கிக்காய் இல்ல மஞ்சள் பூசணிக்காய்னு சொல்லுவோம்ல, அந்த பூசணிக்காயில இருந்து செய்ய போறோம். பம்கின்ல இருந்து செம்ம டேஸ்டியான இந்த சூப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு கொஞ்சமா வெங்காயம், ஒரு பாதி வெங்காயம் வெட்டி வச்சுட்டேன். வெங்காயத்துல போட்டுடலாம். ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுருங்க. ஒரு பாதி கேரட்டை இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கேன். கேரட் சேர்த்திடலாம். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய். இதை வந்துட்டு தோல் எல்லாம் சீவிட்டு அந்த விதை பகுதியும் அந்த நார் இருக்கும்ல அதையெல்லாமும் எடுத்துட்டு இந்த மாதிரி பீஸா வெட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திடலாம். இப்போ இதுல ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடி நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இதை வந்துட்டு ஒரு 2 விசில் இல்ல 3 விசில் விட்டுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். நல்லா சாஃப்டா வெந்துட்டோம். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 3 விசில் விட்டு நான் குக்கர் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. நம்மளோட கேரட் பூசணிக்காய் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம ட்ரெயின் பண்ணிடலாம். ஏன்னா அப்படியே போட்டு அரைக்க முடியாது, அதனால இந்த தண்ணியும் நம்ம சூப்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற இந்த பே லீஃபை வெளியில எடுத்து போட்டுருங்க, இது வேணாம். இந்த தண்ணி இருக்கட்டும், நம்ம சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் இதை போட்டு ஒரு பியூரியா நம்ம மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம வேக வச்ச இந்த இதை வந்துட்டு தண்ணி ட்ரெயின் பண்ணிட்டு மிக்சி ஜார்ல போட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமா நார்மல் வாட்டர் விட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா ஸ்மூத்தான ஒரு பியூரியா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி ஒரு ஸ்மூத்தான பேஸ்டா இதை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோம்ல இந்த சூப்ல இருந்து வடிகட்டின தண்ணி, அந்த தண்ணியும் இதுல ஊத்திக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு கொஞ்சமா பட்டர் போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போடுறேன் நான். நீங்க ஒருவேளை டயட்காக நீங்க இந்த சூப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு பட்டருக்கு பதிலாக கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டா கூட போதும். இதுக்கு ரொம்ப எண்ணெய் விடணும்ல அவசியம் இல்லை. டோட்டலா ஆயிலே இல்லாம கூட செய்யலாம். இதை ஆயிலோ பட்டரோ எதுவுமே போடாம கூட இந்த சூப் செய்யலாம். பட்டர் மெல்ட் ஆக ஆரம்பிச்சதும் ஒரு 3 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்திக்கலாம். அதுல இந்த பூண்டை வந்து இந்த பட்டர்ல நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டை நல்லா வதங்கி ஒரு நல்ல ஒரு அரோமா வரும், நல்ல ஒரு மனம் வரும். அது வரைக்கும் இதை நம்ம வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த சூப்பை வந்து இதுல ஊத்திடலாம். இதுலயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அந்த தண்ணியும் ஆட் பண்ணிடலாம். அதுல நாம போட்ட அளவுக்கு சூப் வந்துட்டு ஒரு 3 பேத்துக்கு சரியா இருக்கும். 3 கப் சூப் அளவுக்கு கிடைக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம இதுல எந்த ஒரு திக்கனிங் ஏஜென்ட்டும் ஆட் பண்ண தேவையில்லை. கார்ன்ஃபிளவர் அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த பூசணிக்காவே இயற்கையாவே ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சில தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்கா வேணுமா, தின்னா வேணுமா, இன்னும் தண்ணியா வேணாலும் நீங்க வந்துட்டு பண்ணிக்கலாம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு திக்னஸ்ல பிடிச்சாதான் இந்த சூப் வந்து ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க சூப்பை. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்திக்கோங்க. தேவைப்பட்ட அவங்கவுங்க சர்வ் பண்ணதுக்கப்புறம் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி கொஞ்சமாக பெப்பர் பவுடர் இப்போ சேர்த்திக்கலாம். அப்புறமேட்டு சர்வ் பண்ணும்போது தேவைப்பட்டவங்க தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன். இது நல்ல ஒரு கொதி வரட்டும். ஒரே ஒரு கொதி வந்தால் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா அது எல்லாமே நல்லா வெந்துருச்சு, அவ்வளோதான். பாருங்க, நம்மளோட சூப் வந்துட்டு நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே நல்லா ஃபைனாக சாப் பண்ண கொத்தமல்லி தழை போட்டுலாம். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான பம்கின் சூப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு சூப் பவுலுக்கு சர்வ் பண்ணி நம்ம வந்துட்டு குடிக்க வேண்டியதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பம்கின் சூப்பை இந்த மாதிரி ஒரு பவுலில் சூப் பவுலில் நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். கலரே பாருங்க, பார்க்க எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல. இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் வந்துட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ, யார் யாருக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம் மேலே. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து டோட்டலி ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. டயட்டில் இருக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த சூப்பரான பம்கின் சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.